தாழ்மையுள்ள ஆயக்காரனின் ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையை பற்றின ஒரு அழகான வேத வசனத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னா, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறாங்க. யாராவது பைபிளில் தன்னைத்தான் ஜெபத்திலே தாழ்த்தினவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதற்கு சற்று முன்பாக இருக்கிற வசனம் யாரை பற்றினது அப்படின்னா, ஆயக்காரனின் ஜெபத்தை பற்றினதாக இருந்தது. இந்த ஆயக்காரன் தாழ்மையுள்ள நபராக ஜெபித்தார் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்ன ஜெபித்தார் என்பதற்கான அழகிய வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். லுக்கா 18:13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேலே கிருபையாயிரும் என்றான். இந்த வசனத்திலிருந்து ஆயக்காரன் தன்னை ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்வதை பார்க்க முடிகின்றது. இப்படி தன்னை ஒருவன் பாவி என்று ஒத்துக்கொண்டால் அதுவே தாழ்மையுள்ள ஜெபம் என்று ஆண்டவர் குறிப்பிடுவதையும் பார்க்கலாம். இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை, குறைவுகளை ஒருபோதும் ஒத்துக்கொள்வதற்கு மனது இடம் கொடுப்பது இல்லை. அக்செப்டிங் நேச்சர் நமக்கு ரொம்ப 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 கம்மி. யாராவது நம்மிடத்தில் உள்ள குறைவுகளை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது, ஒத்துக்கொள்வது நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும். இரண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம், காரணம் சொல்லுவோம், போக்கு சொல்லுவோம். இது ஏன் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தையும் போக்கையும் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்போம். மூணாவது, கையும் மெய்யுமா பிடிபட்டோம் அப்படின்னா அந்த குறைவுகளுக்கான நியாயத்தை சொல்ல ஆரம்பிப்போம், ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம். இப்படியாக ஒரு மனிதன் தன்னுடைய குறைவுகளையும் தவறுகளையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஒத்துக்கொள்ளாத தன்மை, போக்கு சொல்லி மறுக்கக்கூடிய தன்மை, நியாயப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. இப்படிப்பட்ட எந்த யுக்தியையும் இந்த ஆயக்காரன் பயன்படுத்தாமல், ஆண்டவரே நான் பாவி என்று ஒத்துக்கொண்டான். நாமும் நம்முடைய பாவ நிலையை ஒத்துக்கொண்டு, ஆமாம் ஆண்டவரே நான் கோவப்பட்டுட்டேன், தவறு தான். ஆமாம் ஆண்டவரே அந்த இடத்துல நான் கை நீட்டியிருக்கக்கூடாது. ஆமாம் ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தை பேசியிருக்கக்கூடாது. ஆமாம் ஆண்டவரே நான் வெறுப்பு அடைஞ்சிருக்கக்கூடாது. ஆமாம் ஆண்டவரே நான் பழி வாங்கும் சிந்தனை கொண்டிருந்திருக்கக்கூடாது. ஆமாம் ஆண்டவரே நான் கொஞ்சம் மறைமுகமாக தவறாக வேலை செய்து விட்டேன். ஆமாம் ஆண்டவரே யாருக்கும் தெரியாமல் இந்த தவறை செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கொண்டா பரலோகத்தின் தேவன் அந்த ஜெபத்தை தாழ்மையுள்ள ஜெபமாக பார்த்து நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஜெபத்தை பார்க்கக்கூடிய நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.